ஏஷியா கப் 2025 வீடியோக்களுக்காக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கிரிக்கானந்தாகிய நான். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு நான் நேற்று சொன்ன மாதிரி ரிவ்யூலாம் பண்ணி. ஸோ இன்னிலிருந்து நம்ம சேனலில் ஏஷியா கப் 2025ஓட ஒவ்வொரு போட்டியோட ரிவ்யூ வீடியோஸ் வரும். மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு வீடியோவும், அதுக்கப்புறம் சாயங்காலம் அடுத்த நாள் நடக்க போகிற மேட்சோட ரிவ்யூ வீடியோவும் வரும். ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இதுக்கிடையில் ஏதாவது ஸ்பெஷல் வீடியோஸ் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வரவும் நான் தயாராக இருக்கிறேன். ஸோ புதுசாக சேனலுக்கு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம இப்போ ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்யூல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் அபுதாபியில் நடக்க இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் vs ஹாங்காங் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில். சரி, இப்போது முதல் போட்டியில் ரிவ்யூக்குள்ளே போகும்போது அபுதாபியோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளே போகும்போது அபுதாபி ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸ்கொயர் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ஓரளவு சின்னது. அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும். இங்கே கடைசியாக அயர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓடிஸ் அண்ட் T20 மேட்சஸ் இங்கே நடந்து. ஐ மீன் இந்த 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா அயர்லாந்து கூட சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே தான் ஒரு டூர் ஒன்று போட்டிருந்தாங்க. இங்கே அயர்லாந்து 195 அடித்தாங்க. ராஸ் அரேயர் 100 அடிச்சிருப்பாரு. சேஸ் பண்ணுவாங்க. 10 ரன் வித்தியாசத்தில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா தோப்பாங்க. அடுத்தது அயர்லாந்து 171 அடிப்பாங்க. அதை சேஸ் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இங்கே ரன் ஃபெஸ்ட்டுகளாக பார்க்க முடியுதுங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னாலும் ஓடிஐ மேட்ச்சில் 343 ஒரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா அடித்து அதில் ஸ்டப்ஸ் ஒரு 100 அடிப்பார். அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 ஓடிஎஸ்லேயே ரயன் ரெக்கல்சன் சில 90s கொண்டு வருவார். ப்ளஸ் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. எஸ்பெஷலி அயர்லாண்டோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லாவும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ விக்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் கேரியாகி வரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கும். மேட்ச் போக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுகளும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா கேம் பேலன்ஸில் இருக்கும். பேட்டர்ஸ் ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டை வரலாம். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதாவது டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பெட்டர். பட் அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுகிட்டே இருக்கலாம். பேட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்னு ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக நல்லா டெக்னிக் வச்சுருக்காங்கன்னா ஸோ நல்ல ஸ்கோர் வைக்க முடியும். அண்ட் த்ரூ அவுட்டாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நடந்த ஐபிஎல், அதுக்கப்புறம் 2022 T20 வேர்ல்டு கப் மேட்சஸ் இங்கெல்லாமே ரன் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பிச்சோட டைமென்ஷன்ஸ் ரன்னை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதாவது 6 போக வேண்டிய இடத்துல மேபி கேட்ச் ஆகலாம். இப்போ 6 போக வேண்டியது மேபி 4 ஆகலாம். 4 போக வேண்டியது நீங்கள் 2-1 ஓடி எடுக்க வேண்டியதாக கூட ஆகலாம். ஸ்கொயர் பவுண்டரி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கிரவுண்டு தான். பட் விண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நைட்டு அப்படின்னாலும் இல்லை, கிடையாது. டெசர்ட் ஏரியாவில் காற்று இருக்காது, வார்மாக தான் இருக்கும். நான் போயிருக்கிறாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காற்று பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே 6:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு 8 மணிக்கு. அதனாலையும் பெருசாக எந்த விதமான இம்பாக்டும் இருக்க போகிறதில்ல. பனி எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் பனி எந்த அளவுக்கு பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு மாதிரி UAE மிஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போது பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ட்ரை சீரீஸில் ஃபைனலில் தோற்றுருக்காங்க. மோசமான தோல்வி, மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம்லாம் அவங்க பாகிஸ்தானெல்லாம் பீட் பண்ணாங்க. பட் ஃபைனலில் தான் தோற்றுருக்குறாங்க. இப்போது அவங்க 11s என்னவா இருக்கும்? ஸோ 11s பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த ப்ரிவியூவில் கரீம் ஜன்னத்தா, குல்பாதி நைவா. நான் குல்பாதி நைவுன்னு பிக் பண்ணியிருந்தேன். பட் ஃபைனலில் பார்த்திங்க அப்படின்னா கரீம் ஜன்னத் தான் ஆடிருந்தார். அதுக்கப்புறம் கீழே கசன்ஃபரா இல்லை முஜிபுர் ரஹ்மானான்னு பார்க்கும்போது முதல் கட்ட போட்டிகளில் முஜிபுர் ரஹ்மான் ஆடுவார்னு நினச்சோம். ஆனால் முஜிபுர் ரஹ்மான் இல்லாமல் கசன்ஃபரா ஆட வச்சாங்க. ஸோ இங்கவே ராஷித் கான் ஒரு மாதிரி கிளியர் சிக்னல் கொடுக்குற மாதிரியும், ஜொனத்தன் ட்ராட் கிட்ட இதுதான்ப்பா எங்களோட 11s அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஃபைனலில் யாரெல்லாம் ஆடினாங்களோ அவங்களே ஆடுவாங்களோ, ஒருவேளை ஷார்ஜா வேறு அபுதாபி வேறு அப்படின்னு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களோ. நவீல் உலகுக்கு நீங்கள் எங்கே இடம் கொடுப்பீங்க? அதான் சொல்கிறேன். இன்னும் கரீம் ஜன்னத் இல்லை குல்பாதி நைப் 2 பேரையும் தூக்கிட்டு ராஷித் கான் at number 6, number 7 at நபி அப்படின்னு போட்டு ஒரு இடத்துல எங்கேயாவது நவீல் உலகு சொருவுனா பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கில் ஃபஸ்ல் ஹக் ஃபரூக்கி கூட அந்த எண்ணில் போடுறதுக்கு கரீம் ஜன்னத்தை கொண்டு தென் ஸ்பின்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி மொத்தமாக ஸ்பின் டு வின் அப்படிங்கிற மாதிரி போவாங்களா இல்லை? பட் ஆனால் இந்த இடம்லாம் உங்களுக்கு ஹோம் கிரவுண்டாக இருந்ததுங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ராஷித் கானுக்கோ அங்கே இருக்கக்கூடிய நபிக்கோ இங்கே என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இப்போ அடுத்ததாக ஹாங்காங். இப்போ ஹாங்காங்கோட லெவல் தனியாக நம்ம பார்க்காம நம்ம நேருக்கு நேர், அதாவது அடுத்த செக்மெண்ட்டான நேருக்கு நேர் பேட்டிலுக்குள்ள நம்ம போகும்போது ஹாங்காங் கொஞ்சம் அவங்க லெவன்ஸ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஷேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு UAEயோட லெவன்ஸ் நான் கான்ஃபிடண்டாக கூட ஓரளவு சொல்லிடுவேன். ஓகேங்களா, இதுதான் அவங்க லெவன்ஸாக இருக்கணும். பட் ஆனால் ஹாங்காங் பொறுத்த வரைக்கும்
அவங்க மாதிரி வெற்றிகளில் அவங்க ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல 11ல் மாற்றங்கள் இருக்குமா. பட் ஆனால் ஹாங்காங்கில் ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போது அனுஷ்மன் ரத் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக ஒரு 50 ஆவரேஜை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு சிங்கப்பூர் கூட ஒரு 100, ஒரு 77 இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ட்ரை சீரீஸில். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியா கூட ஒரு 97 ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு கட்டார் கூட 97, 58, குவைத் கூட 76ன்னு சொல்லிட்டு இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட அவருக்கு நடக்கிற மேட்சஸ் இல்லை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட நடக்கிற ஒரு மேட்சஸ் வந்து செம்மையை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே எடுத்து பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் 1 பேட்டர், எஸ் அது வந்து ரத் இருப்பார், அது வந்து அனுஷ்மன் ரத்தாக இருப்பார். அது கல்ஃப் T20 இருக்கலாம், இல்லை ஆஃப்ரிக்கன் T20 இருக்கலாம், இல்லை ஈஸ்ட் ஏசியா பசிபிக் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத் டாப் 5க்குள்ளே வந்துடுவார், டாப் 3க்குள்ளே வந்துடுவார். ஸோ அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு டாப் ஆர்டர் பேட்டர்னா ரத், அதை நானும் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் பேட்டர் ரீசன் அலி, அவரும் இந்த ஈஸ்ட் ஏசியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025ஓட ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரர், அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. மலேசியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு 107 அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பக்கம். ரத்துக்கு அடுத்தது இவரோட நம்பர்ஸுக்குள்ள கொஞ்சம் பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கீழே அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்டர் நிசாகத் கான். நீங்கள் தொடர்ந்து ஏஷியா கப் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஹாங்காங் ஆடுறாங்கன்னா, இல்லை ஹாங்காங் கிரிக்கெட் நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிசாகத் கான் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பாபர் ஹயாத், அவரும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு முகம். இது போக வந்து மர்டாசா, அவங்களோட கேப்டன் எஸ்பின் மர்டாசா ஆல்ரவுண்டர். ஸோ இந்த டாப் 5 அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு டாப் 5 தான். இப்போ கீழே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பவுலிங் நினைப்பு மர்டாசா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக வருவார். யங் பவுலிங் அட்டாக் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் இதை தாண்டி எஜான் கான், அகைன் நீங்கள் ஹாங்காங் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா எஜான் கானை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ஆயஷ் சுக்லாவோ, அதுக்கப்புறம் அடில் இக்பாலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி 19-20 வயசு ஒரு யங் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான். ஸோ ஹாங்காங் கிரிக்கெட்டை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஹாங்காங் கஷ்டப்பட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மலேசியாக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு 100 அடிக்கலாம், ஹலி ஒரு 100 அடிக்கலாம், ஆனால் அந்த மேட்ச் அவங்க தோக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்காங்க, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம தென் கொஞ்சம் ஒரு மாதிரி சீனியர்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ், சீனியர்ஸ் பவுலர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக பருப்பு வேகுமா, அதுதான் ஒரு கேள்வி. இப்போ ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இந்த அசோசியேட் நேஷன், இந்த எமர்ஜிங் டீம் இதெல்லாம் தாண்டி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்லையும் அவங்களோட கேம் அப்படிங்கிறது வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப இது மாதிரி வேறு இடத்துல வச்சுட்டாங்க. இப்போது அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லாம் காம்படிட் பண்ணணும். இவங்க பங்களாதேஷ் கூட காம்படிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு போய் இவங்க ஆடிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஒன்று இருக்குது, என்னென்னா 278 டேரடூனில் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக 2019 அடிப்பாங்க, ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அதே அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக கிரேட்டர் நைடாவில் வந்து 2017 238 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். பட் அதே மாதிரி ஒரு ஹியூஜ் ஸ்கோர் ஒன்று அடிப்பாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான் ஒரு டீமை வந்து சம்பவம் பண்ணிடுவாங்க, ஒரு 70 ரன், 40 ரன், 60 ரன் ஆல் அவுட் பண்ணுறது. 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஞாபகம் இருக்கா, நியூசிலாண்டை ஒரு கட்டம் கட்டி ஸ்கெட்ச் போட்டு கக்கி தள்ளினாங்களே. ஸோ அதே மாதிரி பண்ணிடுவாங்க. பட் பேட்டிங்கில் நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேட்டிங்கில் ஒரு ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சந்தலா, நத்தல் ரசூலி, உமர்சாய், கரீம் ஜனத் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் டைல் போயிட்டே இருக்குது. பட் ஆனால் இந்த இனிஷியலாக வரக்கூடிய இந்த ஸ்விங்கிங் டெலிவரி ஒருவேளை ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு இன்னும் பிரச்சனையா. ஸோ அதுலேருந்து தாண்டி வந்து ஒரு மாதிரி இப்ராஹிம் சந்தலா, நத்தல் இவங்கெல்லாம் அந்த டாப் 3 கழிச்சு ஒரு 120-130 அடிச்சிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களாம் சேர்ந்து பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போகலாம். கடந்த ஒரு 2-3 வருஷங்களாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஹை ஸ்கோர் வந்து 203 யுஏக்கு அகேன்ஸ்டாக ஷார்ஜாவில் அடிச்சிருந்துருப்பாங்க 2023. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு பெரிய 200 பார்க்கலாம். நான் பார்க்கணும், அவங்ககிட்ட சொல்கிறாங்க 10 விக்கெட் பவுலர்ஸ் ஆப்போனன்ட் டீமை தும்சம் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அவங்களோட பேட்டர்ஸ் தும்சம் பண்ணுற ஒரு இன்னிங்ஸ் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹாங்காங் அகேன்ஸ்டா இப்படி தாண்டா ராஜா கையை பிடிச்சி சொல்லி கொடுக்கணும், இது தாண்டா ராஜா கிரிக்கெட்டு, நாங்கள் உங்கள் நிலமை தாண்டா இருந்தோம், அப்போ எங்களை மற்ற டீம் போட்டு வந்தாங்க, இப்போ நான் உங்களை போட்டு அடிக்கிறோம், கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணணும். இன்னொரு பக்கம் இப்போ ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் ஹாங்காங் ஆப்கானிஸ்தான் மூலியம் தான் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங். பட் ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு காமிக்கணும் ஹாங்காங் நாங்கள் இருக்கிறோம், எங்களா ஹாங்காங் வந்து நாங்கள் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆனால் எப்படி ஆடுவோங்கிறத இவங்க இப்போ ஆடி காமிக்கணும். நான் அவங்க ஹாங்காங் கிட்ட நல்ல ஒரு கிரிக்கெட், நல்ல காம்படிட்டிவான கிரிக்கெட், பட் டாஸை வின் பண்ணி ஹாங்காங் தான் இருக்கிறதுல தலைவலி. ஏன்னா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் கிடந்தா சீக்கிரம் அவுட் பண்ணிடுவாங்களா, இல்லை ஆப்கானிஸ்தான் நம்மளுடைய பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு அவங்க ஆனால் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானை கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டு பார்க்க முடியும். பட் ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு ஒவ்வொரு மேட்ச் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நாக் அவுட்ஸ் மாதிரி இந்த 4 டீம்லேருந்து 2 டீம் தான் அடுத்த ரவுண்ட் போவாங்க. இதில் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் 3 டீமில் மாட்டியிருக்கிறாங்க. ஹாங்காங் இருக்கிறாங்க. ஹாங்காங் ஒவ்வொரு டீமுக்கும் 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுங்கிறத தாண்டி நெட் ரன் ரேட் கொடுப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஷித் கான், அதுக்கப்புறம் நூர் அகமது, அல்லா கசன்ஃபர் அப்படிங்கிற வேற மாதிரி ஒரு ஸ்பின் ட்ரியோவுக்கு மேலே ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சந்தலா, அட்டல் டாப் 3 அண்ட் இந்த பக்கம் இருக்கிற ஸ்பின்னர்ஸ். உமர்சாய் ஒரு ஆல்ரவுண்டராக வேற மாதிரி வந்துகிட்டு இருக்காரு.
என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்சில் அடிக்கிற அடி ஃபைனல் போகிற வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்கணும். ஃபைனல் போகும்போது அவங்க மேலே வேற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும், அந்தளவுக்கு ஆடணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. பட் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கிறத தாண்டி யார் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்குவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் 55% இருக்குதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். என்ன ஹாங்காங் 45% இருக்குதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை ஹாங்காங் ஆப்கானிஸ்தானை போட்டு பார்ப்பாங்களா, ஜெயிப்பாங்களா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் ஏதாவது நடக்குதா பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக நாளைக்கு இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் மேட்ச் இருக்குது. அதோட ப்ரிவியூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?